உன் பதம் அர்ப்பணிக்கின்றோம், ஏற்றருளும் இறைவா. மூலை. அன்பின் இறைவா, அன்பான குடும்பத்தில் பிறந்து அருமையான பள்ளியில் பணி செய்யும் எம் ஆசிரியை செசாரின் அவர்கள் புத்தி கூர்மை படைத்தவர்கள் மட்டுமல்ல, ஞானம் நிறைந்தவர்கள். ஞான காரியங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர்கள். ஆங்கிலமா, கணிதமா, புள்ளி விவரமா, அனைத்திலும் புத்தி கூர்மையோடு செயல்படுபவர்கள். இவர்களின் கூர்நோக்கும் திறனின் அடையாளமான இம்மூலையின் வழியாக உம் பதம் அர்ப்பணிக்கின்றோம், ஏற்றருளும் இறைவா. கடிகாரம். காலங்களை கடந்தவரே எம் வேந்தனை. எம் ஆசிரியர் பள்ளி நேரத்திற்கு முன்பாகவே பள்ளிக்கு வருபவர். ஒவ்வொரு நிமிடமும் மாணவனின் நேரம் என்பதை உணர்ந்து செயல்பட்டவர். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்மாதிரியாக இருந்தவர். தனக்கு சொந்தமான தற்செயல் விடுப்பையும் மருத்துவ விடுப்பையும் தவிர்த்து மாணவர் நலனுக்காக தன்னை கரைத்தவர். வீட்டிலும் பள்ளி பணியே அதிகம் செய்தவர். இவர்கள் ஒரு கடிகாரமாக பள்ளி பணிகளில் சுழன்றவர். நேரத்தை பொன்னாக கருதும் இவர்களை இக்கடிகாரத்தின் வழியாக அர்ப்பணிக்கின்றோம், ஏற்றருளும் இறைவா. அப்பரசம். தம் உடலையும் இரத்தத்தையும் மக்களின் நலனுக்காக அளித்த இறைவா, உம்மை பின்பற்றி பிறநல வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள். இறையரசின் மதிப்பீடுகளை எம் பள்ளியில் தடம் பதித்து வாழ்ந்தவர்கள். வரலாறு படைத்தவர்கள். உம்மை போல் எளிய மனம் கொண்டு ஏழைகளை உயர்த்திட்ட இவர்களை அப்பரசம் வழியாக அர்ப்பணிக்கின்றோம், ஏற்றருளும் இறைவா. அன்புமிக்க எங்கள் தந்தை, சாவிலிருந்தும் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் பரிவுடன் எங்களை விடுவிக்கும் திருமகனை அழைத்தீரே. இடர்களிலிருந்து விடுபட்ட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கும் திருப்படியை தயவாய் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம்
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியுடன் வரும் பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே